குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கொஞ்சம் வித்தியாசமான டாபிக். ஏற்கனவே இதுக்கு முன்னால் நம்ம 5 வீடியோ போட்டிருக்கோம், சரியா? இது 6வது வீடியோ, சரியா? ஏன்னா ஒரு நேர்ஸுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம அட்மிட் ஆகிருக்கோம்னா நமக்கும் ஒரு நேர்ஸுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், சரியா? நேர்ஸ் என்னென்ன கேட்பாங்க, நம்ம என்னென்ன பதில் சொல்கிறோம், சரியா? அதான் கன்வர்சேஷன் பிட்வீன் நர்ஸ் அண்ட் பேஷண்ட், சரியா? கன்வர்சேஷன் பிட்வீன் நர்ஸ் அண்ட் பேஷண்ட், சரியா? இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு நர்ஸ் வந்து நம்ம அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ரூமில் நம்ம ரூமுக்கு வர்றாங்க, சரியா? வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குட் மார்னிங், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம பேஷண்ட், நம்ம அட்மிட் ஆகிருக்கக்கூடிய பேஷண்ட் நம்ம வந்து பெட்டில் படுத்துருக்கோம், சரி? அப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க, குட் மார்னிங், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சரியா? அப்படி கேட்டுட்டு அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, இன்று நான் உங்கள் ரூம் நர்ஸு, சரியா? அவங்க சொல்கிறாங்க, இன்று நான் உங்கள் ரூம் நர்ஸ், சரியா? இன்றைக்கி நான் தான் உங்கள் ரூம் நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சரியா? என்னென்னா அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் இங்கே எப்படின்னு தெரியல, அங்கெல்லாம் வந்து என்னென்னா அந்த ஒரு ரூமுக்கு ஒரு நர்ஸு, சரியா? அந்த பேஷண்ட்டை ஃபுல்லாக அவங்க தான் பொறுப்பாக கவனிக்கணும், சரியா? என்ன பிரச்சனைனாலும் அந்த ரூமுக்கு உள்ள நர்ஸ் அவங்க தான் பொறுப்பாக அந்த நர்ஸை அந்த பேஷண்ட்டை பார்த்துக்குவாங்க, சரியா? அதனால தான் அவங்க வந்த உடனே சொல்கிறாங்கன்னா, இன்று நான் உங்கள் ரூம் நர்ஸு, சரியா? அடுத்தால என்ன சொல்கிறாங்க, கூட ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா ரூமை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு லேடி, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி, ரூமை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு லேடியை கையில் மாரெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேஷண்ட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, சரியா? தயவுசெய்து வெளியே உட்காருங்க, தயவுசெய்து வெளியே உட்காருங்க, சரியா? அதாவது அந்த ரூம் க்ளீன் பண்ணணும், கொஞ்சம் வெளியே உட்காருங்கன்னு சொல்கிறாங்க, சரியா? சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் ரூமை சுத்தம் செய்யணும், சரியா? அதுக்காக தான் அந்த ஒரு லேடியை கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க, சரியா? நாங்கள் உங்கள் ரூமை சுத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எல்லாம் அவங்க பேஷண்ட் வந்து கொஞ்சம் வெளியே போய் ஒரு சேரில் உட்காடுறாங்க. அடுத்தால அந்த லேடியை வச்சு இவங்க வந்து அந்த ரூமை க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி அந்த வேலை முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்க, சரி உள்ளே வாங்க, சரி உள்ளே வாங்க, சரியா? பேஷண்ட் வந்து உள்ளே வந்தாச்சு. அப்போ வந்து உடனே அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, காய்ச்சல் இப்போ எப்படி இருக்குது, சரியா? காய்ச்சல் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க, சரியா? அதுக்கு வந்து அந்த பேஷண்ட் ஏதாவது பதில் சொல்லியிருப்பாங்க, காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, எல்லாம் கொஞ்சம் கூடியிருக்கு, அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தால கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்து அந்த பேஷண்ட் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மருந்தை சாப்பிடுங்க, சரியா? மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மருந்தை சாப்பிடுங்க, சரியா? அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு நேர்ஸ் அந்த பேஷண்ட்டை கேட்குறாங்க, சரியா? ஏன்னா இப்போ சாப்பிடாமல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிந்திச்சுன்னா கூட அது காரணமாக கூட காய்ச்சல் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதனால தான் என்ன கேட்குறாங்கன்னா, காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா, சரியா? ஓகே. அடுத்தால அந்த பேஷண்ட் வந்து ஏதாவது பதில் சொல்லியிருப்பாங்க, சாப்பிட்டேன், ஆமாம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? அடுத்தால என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பேஷண்ட் வந்து வேறு யாரும் இல்லை பக்கத்தில், அவர் கூட அந்த ரிலேஷன் யாருமே பக்கத்தில் இல்லை. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் கூட யாரும் இல்லையான்னு கேட்குறாங்க, சரியா? அடுத்தால என்ன யோசிக்கிறாங்க, சரி இந்த பேஷண்ட் வந்து தனியாக இருக்கார், டைம் பாஸ் ஆகாது, நேரம் போகாதுன்னு நினச்சி என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கு உள்ள நியூஸ் பேப்பர் வேணுமான்னு கேட்குறாங்க, சரியா? உங்களுக்கு இன்றைய நியூஸ் பேப்பர் வேணுமான்னு கேட்குறாங்க, சரியா? சரி, அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, பேஷண்ட்டை என்ன சொல்கிறாங்க, ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், சரியா? ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் நர்ஸ் ரூமில் இருக்கேன், சரியா? ஏன்னா அந்த ரூம் தாண்டி இப்போ ஒரு 4 ரூம் தாண்டி ஒரு நர்ஸ் ரூம் இருக்கலாம், அங்கே அந்த நர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா எப்பவும் நம்ம பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து நர்ஸ் ரூமில் இருப்பாங்க. நமக்கு தேவைப்பட்டால் நம்ம கூப்பிடணும். அதுக்காக நம்ம எழும்பி போயெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு பக்கத்தில் இன்டர்காம் ஃபோன் இருக்கும், சரியா? அந்த இன்டர்காம் ஃபோனில் நர்ஸ் ரூமுக்குள்ளே நம்பர் அடித்தா உடனே கான்டாக்ட் பண்ணி யார் என்னன்னு கேட்பாங்க, சரியா? புரிஞ்சுதா? ஓகே. நம்ம இதுவரை பார்த்ததை அடுத்தால் நம்ம என்ன பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு சென்டென்ஸாக போட்டு பார்க்கலாம் வாங்க, சரியா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு நர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, சரியா? நம்ம ரூம் உள்ள அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ரூம் உள்ள பேஷண்ட்கிட்ட நர்ஸ் வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குட் மார்னிங், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க, சரியா? குட் மார்னிங், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங், ஆப் கைசா ஹை? குட் மார்னிங், ஆப் கைசா ஹை? குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க, சரியா? சபால் ஹேர் கைஃபக், சரியா? சபால் ஹேர் கைஃபக், ஓகே? சபால் ஹேர்னா குட் மார்னிங். கைஃபக்னா அதில் 2 வேர்டு இருக்குது, சரியா? அது 3 வேர்டு இருக்குது. ஹவ் ஆர் யூ, சரியா? கைஃப்னா ஹவ், அந்த லாஸ்ட்டில் அவருடைய இக்கு தான் யூ, சரியா? அப்போ கைஃபக்னு சொன்னால் ஹவ் ஆர் யூ. சபால் ஹேர்னா குட் மார்னிங், கைஃபக்னு சொன்னால் ஹவ் ஆர் யூ. சரி, நம்ம குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ கரெக்டாக வருது,
சரியா? சபால் ஹயர் கைஃபக். ஓகே, சரி. அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் இன்றைக்கி உங்கள் ரூம் நர்ஸுன்னு சொல்கிறாங்க. சரியா? இன்றைக்கி நான் தான் உங்கள் ரூம் நர்ஸ். அது எப்படி சொல்லுவாங்க? இன்று நான் தான் உங்கள் ரூம் நர்ஸ். சரியா? இன்று நான் உங்கள் ரூம் நர்ஸ். टुडे आई एम योर रूम नर्स. चलिए, टुडे आई एम योर रूम नर्स. आज मैं आपका रूम नर्स हूँ. चलिए, आज मैं आपका रूम नर्स हूँ. टुडे आई एम योर रूम नर्स. இன்று நான் உங்கள் ரூம் நர்ஸ். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? அல்யோம் ஆனா மும்ரிதா கர்ஃபத்திக். சரியா? அல்யோம் ஆனா மும்ரிதா கர்ஃபத்திக். சரியா? அல்யோம் டுடே ஆனா ஐ மும்ரிதா நர்ஸ். கோர்ஃபத்திக் யுவர் ரூம். சரியா? கோர்ஃபானா ரூம், கோர்ஃபத்திக்னு சொன்னால் யுவர் ரூம். சரியா? அந்த லாஸ்ட்டில் அவருடைய இக்கு தான் யுவர். கரெக்டாக? அப்போ அல்யோம் ஆனால் மும்ரிதா கோர்ஃபத்திக்னு சொன்னால் டுடே ஐ எம் யுவர் ரூம் நர்ஸ். கரெக்டாக? ஆஜ் மே ஆப்கா ரூம் நர்ஸ் ஹூம். இன்று நான் உங்கள் ரூம் நர்ஸ். கரெக்டாக? சரி, அடுத்தால என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து கொஞ்சம் வெளியே உட்காருங்க. தயவு செய்து வெளியே உட்காருங்க. ப்ளீஸ் சிட் அவுட் சைடு. ப்ளீஸ் பார் பைட்டியே. தயவு செய்து வெளியே உட்காருங்க. ப்ளீஸ் சிட் அவுட் சைட். ப்ளீஸ் பார் பைட்டியே. இது எப்படி சொல்லுவாங்க? மின் ஃபத்லக் ஈஜ்லிஸ் கார்ஜ். சரியா? மின் ஃபத்லக் ஈஜ்லிஸ் கார்ஜ். சரியா? மின் ஃபத்லக் ப்ளீஸ் ஈஜ்லிஸ் சிட் கார்ஜ் அவுட் சைடு. கரெக்டாக? மின் ஃபத்லக் ப்ளீஸ் ஈஜ்லிஸ் சிட் கார்ஜ் அவுட் சைடு. கரெக்டாக வருது. ப்ளீஸ் சிட் அவுட் சைடு. ப்ளீஸ் பார் பைட்டியே. தயவு செய்து வெளியே உட்காருங்க. கரெக்டாக வருது. கரெக்டாக? ஓகே, அடுத்தால என்னென்னா, அடுத்து சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்கள் ரூமை சுத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க. சரியா? நாங்கள் உங்கள் ரூமை சுத்தம் செய்யணும். वी वांट टू क्लीन योर रूम. சரியா? हम लोग आपका कमरा साफ़ करना चाहता है. சரியா? हम लोग आपका कमरा साफ़ करना चाहता है. சரியா? वी वांट टू क्लीन योर रूम. நாங்கள் உங்கள் ரூமை சுத்தம் செய்யணும். சரியா? அது எப்படி சொல்லுவாங்க? நூரீத் தன்தீஃப் கோர்ஃபத்திக். சரியா? நூரீத். சரியா? நுரீத் தன்தீஃப் கர்ஃபத்திக். கரெக்டாக? நுரீத் ஒய் வாண்ட். சரியா? தன்தீஃப் க்ளீன். சரியா? கர்ஃபத்திக் யுவர் ரூம். கர்ஃபானா ரூம், கர்ஃபத்திக்னா யுவர். சரியா? அப்போ நுரீத் ஒய் வாண்ட் தன்தீஃப் க்ளீன் கர்ஃபத்திக் யுவர் ரூம். क्या जब वी वांट टू क्लीन योर रूम. கரெக்டாக வருது. हम लोग आपका कमरा साफ़ करना चाहता है. நாங்கள் உங்கள் ரூமை சுத்தம் செய்யணும். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, க்ளீன் பண்ணி முடித்த உடனே அந்த பேஷண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உள்ளே வாங்க. சரியா? சரி உள்ளே வாங்க. ஓகே, கம் இன் சைடு. ठीक है अंदर आइए. ठीक है अंदर आइए. ஓகே, கம் இன் சைடு. சரி உள்ளே வாங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா? ஜெயின் தால் தாக்கல். சரியா? ஜெயின் தால், ஜெயின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தால் தாக்கல். சரியா? தால் தாக்கல். ஜெயின் ஓகே, தால் கம் தாக்கல் இன்சைடு. கரெக்டாக? ஜெயின் ஓகே, தால் கம் தாக்கல் இன்சைடு. அப்போ சேச்சும்போது ஜெயின் தால் தாக்கல்னு சொன்னால் கம் ஓகே கம் இன்சைடு. சரி உள்ளே வாங்க. டீக்கே அந்த ஆயியே. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, காய்ச்சல் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? காய்ச்சல் இப்போ எப்படி இருக்குது? ஹவ் இஸ் தி ஃபீவர் நவ். ஹவ் இஸ் தி ஃபீவர் நவ். சரியா? அபி புக்கார் கைசா ஹே. அபி புக்கார் கைசா ஹே. ஹவ் இஸ் தி ஃபீவர் நவ். காய்ச்சல் இப்போ எப்படி இருக்குது? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க? கைஃப் அல் ஹும்மா அல் ஹைன். சரியா? கைஃப் அல் ஹும்மா அல் ஹைன். கைஃப் ஹவ் அல் ஹும்மா தி ஃபீவர் அல் ஹைன் நவ். கரெக்டாக? அப்போ சேரும்போது ஹவ் இஸ் த ஃபீவர் நவ். காய்ச்சல் இப்போ எப்படி இருக்குது? அபி புக்கார் கைசா ஹே. சரியா? கைஃப் அல் ஹும்மா அல் ஹைன். சரியா? கைஃப் ஹவ் அல் ஹும்மா தி ஃபீவர் அல் ஹைன் நவ். சரியா? அப்போ சேரும்போது ஓகே கரெக்டாக வருது. ஹவ் இஸ் த ஃபீவர் நவ். அபி புக்கார் கைசா ஹே. காய்ச்சல் இப்போ எப்படி இருக்குது? கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு கொஞ்சம் டேப்லெட்ஸ் கையில் கொடுத்து சொல்கிறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா, பேஷண்ட்டு கையில் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இந்த மருந்தை சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுங்க. சரியா? மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மருந்தை சாப்பிடுங்க. சரியா? டேக் திஸ் மெடிசின் ஆஃப்டர் லஞ்ச். டேக் திஸ் மெடிசின் ஆஃப்டர் லஞ்ச். சரியா? டேக் திஸ் மெடிசின்ஸ் ஆஃப்டர் லஞ்ச். ஓகே, लंच के बाद ये दवा ले. लंच के बाद ये दवा ले. சரியா? லஞ்ச் கே பாத் ஏ தவா லேவ். டேக் திஸ் மெடிசின்ஸ் ஆஃப்டர் லஞ்ச். மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மருந்தை சாப்பிடுங்க. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா? தனாவல் ஹாதஹி அல் அத்வாயா. ஆதஹி அல் அத்வாயா பாதல் கத்தா. சரியா? தனாவல் ஹாதஹி அல் அத்வாயா பாதல் கத்தா. சரியா? தனாவல் அதான் சாப்பிட்றதுக்குள்ள மீனிங் தான் தனாவல். தனாவல்னால் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்குள்ள வேர்டு இது. சரியா? சாப்பாட்டுக்குள்ள வேர்டு வந்து அக்கல். சரியா? அதான் நம்ம டேக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ள மீனிங் தான் அந்த தனாவல்.
தனாவலுக்கு பிறகு நம்ம ஹாதா சொல்லலை, ஹாதேஹி சொல்கிறோம், ஹாதேஹி. சரியா? ஏன்னா தவாங்கிறது ஃபெமினின் வேர்டு. சரியா? அதான் ஹாதேஹிக்கு அடுத்தால வரக்கூடிய வேர்டு வந்து ஃபெமினின் வேர்டு. சரியா? அல்ல அத்வாயா, அல்ல அத்வாயா. சரியா? என்னென்னா அத்வாயாங்கிறது புளூரல் வேர்டு, அதான் மெடிசின்ஸுக்கு உள்ள வேர்டு. இந்த வெறும் சிங்குலர் வேர்டுனாக்கி தவா தான். சரியா? தவான்னா சிங்குலர் வேர்டு, அத்வாயானா புளூரல் வேர்டு. சரியா? மெடிசின்ஸ். அடுத்தால பாத் ஆஃப்டர், அல்கத்தா லஞ்ச். சரியா? தனாவல் டேக் ஹாதஹி அல் தவாயா, டேக் தீஸ் மெடிசின்ஸ். பாத் ஆஃப்டர் அல்கத்தா லஞ்ச். இப்போ சேர்த்து நம்ம டேக் தீஸ் மெடிசின்ஸ் ஆஃப்டர் லஞ்ச் கரெக்டாக வருது. சரியா? லஞ்சுக்கே பாத் ஏ தவா லேவ். மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மருந்து சாப்பிடுங்க. கரெக்டாக? ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சரியா? காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? டிட் யூ ஈட் எனி திங் दिस मॉर्निंग. चलिए, डिड यू ईट एनीथिंग दिस मॉर्निंग? आपने आज सुबह कुछ खाया क्या? आपने आज सुबह कुछ खाया क्या? डिड यू ईट एनीथिंग दिस मॉर्निंग? காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இது எப்படி கேட்பாங்க. சரியா? ஹல் அக்கல்த் ஷையன் ஹாதா அல் சபாஹ். ஹல் அக்கல்த் ஷையன் ஹாதா அல் சபாஹ். சரியா? ஹல் அக்கல்த் டிட் யூ ஈட் ஷையன் எனிதிங் ஹாதா அல் சபாஹ் திஸ் மார்னிங். கரெக்டா? ஹல் அக்கல்த் டிட் யூ ஈட் ஷையன் எனிதிங் ஹாதா அல் சபாஹ்னு சொன்னால் திஸ் மார்னிங். இப்போ சேர்த்தும்போது டிட் யூ ஈட் எனிதிங் திஸ் மார்னிங் கரெக்டாக வருது. சரியா? आपने आज सुबह कुछ खाया क्या? காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? கரெக்டாக வருது. ஓகே. ஹல் அக்கல்த் ஷையன் ஹாதா அல் சபாஹ். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ரூமில் வந்து அந்த பேஷண்ட் மட்டும்தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் அவங்க ரிலேஷன் யாரும் இல்லை. அதனால தான் உடனே என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் கூட யாரும் இல்லையா? உங்கள் கூட யாரும் இல்லையா? नो वन विथ यू, आपके साथ कोई नहीं है, आपके साथ कोई नहीं है, नो वन विथ यू, नो वन विथ यू. உங்கள் கூட யாரும் இல்லையா? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? லாஹத் மாக், லாஹத் மாக். சரியா? லாஹத் மாக்குன்னு சொன்னால் கரெக்டானதுக்கு மீனிங் எடுத்தோம்னா உங்கள் கூட யாரும் இல்லைன்னு மட்டும்தான் வரும். உங்கள் கூட யாரும் இல்லையான்னு வராது. ஆனால் அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய கொஸ்டின், சரியா, அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின் தான், கொஸ்டின் மார்க் தான் அதை கொஸ்டின் வேர்டாக மாற்றுறேன். சரியா? அப்போ லாஹத் மாக்குன்னு சொன்னால் லாஹத்னா நோ ஒன். சரியா? மாக் வித் யூ, அப்போ நோ ஒன் வித் யூ, நோ ஒன் வித் யூ, லாஹத் மாக். சரியா? உங்களோட யாரும் இல்லையா? ஆப்கே சாத் கோய் நஹியே. கரெக்டாக வருது. கரெக்டாக? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. சரி, அடுத்தால வந்து அந்த நர்ஸ் பேஷண்ட்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கு உள்ள நியூஸ் பேப்பர் வேணுமான்னு கேட்குறாங்க. சரியா? உங்களுக்கு இன்றைக்கு உள்ள நியூஸ் பேப்பர் வேணுமா? डू यू वांट टुडेस न्यूज़ पेपर? आपको आज का न्यूज़ पेपर चाहिए क्या? आपको आज का न्यूज़ पेपर चाहिए क्या? डू यू वांट न्यूज़ पेपर टुडेस न्यूज़ पेपर? உங்களுக்கு இன்றைய நியூஸ் பேப்பர் வேணுமா? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? ஹல் துரீத் ஜரிதால்யோம், ஹல் துரீத் ஜரிதால்யோம். சரியா? ஹல் துரீத் டூ யூ வாண்ட் ஜரிதா நியூஸ் பேப்பர் அல்யோம் டுடே. கரெக்டாக? ஹல் துரீத். சரியா? அதாவது துரீதுன்னு சொன்னால் யூ வாண்ட், ஹல் துரீதுன்னு சொன்னால் டூ யூ வாண்ட் ஜரிதா நியூஸ் பேப்பர் அல்யோம் டுடே. அப்போ சேர்த்து டூ யூ வாண்ட் டுடேஸ் நியூஸ் பேப்பர் கரெக்டாக வருது. ஆப்க்கு ஆஜ் கா நியூஸ் பேப்பர் சாஹியே கியா? உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பர் வேணுமா? கரெக்டாக? ஹல் துரீத் ஜரிதா அல்யோம். ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கன்றிருக்காங்க. சரியா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள். சரியா? அது எப்படி சொல்லுவாங்க அரபிக்கில்? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள். எனி ப்ராப்ளம் காண்டாக்ட் மீ, எனி ப்ராப்ளம் காண்டாக்ட் மீ. कुछ मुश्किल है तो मुझे बताइए, कुछ मुश्किल है तो मुझे बताइए, कुछ मुश्किल है तो मुझे बताइए. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள். எனி ப்ராப்ளம் காண்டாக்ட் மீ. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா? ஐ முஷ்கில அத்தசல்லி. சரியா? ஐ முஷ்கில அத்தசல்லி, ஐ முஷ்கில எனி ப்ராப்ளம் அத்தசல்லி டெல் மீ. சரியா? அதான் காண்டாக்ட் மீ. சரியா? புரிஞ்சுதா? அப்போ எனி ப்ராப்ளம் காண்டாக்ட் மீ கரெக்டாக வருது. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள். குச் முஷ்கில் ஹை தோ முஜே பத்தாயியே. கரெக்டாக? அடுத்த சென்டென்ஸ் வாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா நர்ஸ் வந்து நம்ம ரூம் நர்ஸாக இருந்தால் கூட எப்பவும் நம்ம பக்கத்துலேயே அவங்களால இருக்க முடியாது. சரியா? அவங்க வந்து நர்ஸ் ரூமில் இருப்பாங்க. நம்ம ஏதாவது பிரச்சனைனா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தால அவங்க என்ன சொல்லணும்னா, அதான் இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அதாவது ஏதாவது பிரச்சனைனா என்ன, திடீர்னு நமக்கு வாமிட் வரலாம். சரியா? திடீர்னு காய்ச்சல் கூடலாம்.
சரியா, திடீர்னு தலைவலி மாதிரி வரலாம். அப்படி ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நர்ஸ் ரூமில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. நர்ஸ் ரூம் நம்ம ரூமை தாண்டி ஒரு 4 ரூம் கழிச்சு இருக்கலாம். அப்போ நம்ம வந்து சொல்லணும்னா நம்ம நடந்து எழும்பிலாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பக்கத்தில் ஒரு இன்டர்காம் ஃபோன் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க நம்பர் அடித்து கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டா போதும், உடனே வருவாங்க. சரியா, அதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நர்ஸ் ரூமில் இருக்கேன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்கிறது? ஐ எம் இன் தி நர்ஸ் ரூம், மே நர்ஸ் கமரே மே ஹை. ஐ எம் இன் தி நர்ஸ் ரூம், மே நர்ஸ் ரூம் மே ஹைன்னு சொல்லுங்கள். சரியா, மே நர்ஸ் ரூம் மே ஹை, ஐ எம் இன் தி நர்ஸ் ரூம், நான் நர்ஸ் ரூமில் இருக்கேன். சரியா, இதுக்கு என்ன அரபி? அனஃபி கோர்ஃபா அல் மும்ரிதா. சரியா, அனஃபி கோர்ஃபா அல் மும்ரிதா. சரியா, அனஃபி ஐ எம் இன் கோர்ஃபா ரூம் அல் மும்ரிதா நர்ஸ். கரெக்டாக? அனஃபி ஐ எம் இன் கோர்ஃபா ரூம் அல் மும்ரிதா நர்ஸ். அப்போ चाहते आई एम इन दी नर्स रूम. சரியா, आई एम इन दी नर्सस रूम, आई एम इन दी नर्सस रूम, मैं नर्स को रूम में हूँ. சரியா, நான் நர்ஸ் ரூமில் இருக்கேன். சரியா, அனஃபி கோர்ஃபா அல் மும்ரிதா. ஓகே, சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, மீதி நாளைக்கு பார்க்கலாம். சரியா, ஓகே, பாய்.